தமிழக மக்கள் அனைவருக்கும் நிறைய வணக்கம். ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் சரி, தெளிவாக ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கும் திருப்பி கொண்டு வர்றதுக்கும் அதை எது மூலமாக சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு திறமையான ஆட்சியாளர்கள், முன்னாள் ஆட்சியாளர்கள் யார் தெரியுமா? சத்தியமாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகமும் அதற்காக சிங்கி அடிக்கக்கூடிய, ஜால்ரா அடிக்கக்கூடிய நடிகர்களும், பேச்சாளர்களும், ஊடகவியலாளர்களும். இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அதாவது இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம், இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் தெளிவாக ஒரு விஷயத்தில் இருக்காங்க. அதாவது என்னென்னா, கவர்மெண்ட் வந்து திமுக வந்து ஒரு 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 வாக்குகளை கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு வாக்குறுதி என்ன தெரியுமா? இந்த மாதிரி இப்போ வந்து பத்திரிகையாளர் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் செங்கல்பட்டில் இலவசமாக வீட்டு மனையெல்லாம் கொடுப்பாங்க. லைக் இப்போ நான் பத்திரிகையாளர், இப்போ நான் ஜேர்னலிசம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டேன்னா நான் பத்திரிகையாளர். ஸோ அப்போ பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய எனக்கு இலவசமாக ஒரு ஆட்சி வந்ததுக்கப்புறமா வீட்டு மனை கொடுக்குறாங்கன்னா, நான் அந்த ஆட்சிக்கு ஜால்ரா அடிப்பேனா மாட்டேனா? ஸோ நாளைக்கு நான் தான் அந்த ஒட்டுமொத்த வந்து சினிமா துறையே கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். ஸோ அப்போ சினிமாக்காரங்க எல்லாம் மறுபடியும் இவங்க தான் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜால்ரா போடுவாங்களா மாட்டாங்களா? எவ்வளோ கீழ்த்தரமான விஷயத்துக்கெல்லாம் போய் ஜால்ரா போடுவாங்கங்கிறதுக்காக இந்த ஒரு இன்சிடெண்ட் உதாரணம். விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவிக்கு நடந்த அந்த அத்துமீறலாம் கிடையாது, செதைச்சி கொலை பண்ண விஷயம் இன்றைக்கி உண்மையிலே பேச்சு பொருளாக இருக்காயா? கிடையாது. உண்மையிலே பேச்சு பொருளாக இருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். நியூஸ் எல்லாம் என்ன நியூஸாக இருக்குது? லாஸ்ட்டு 2 நாட்களாக இருக்கக்கூடிய பேச்சு பொருள் என்ன தெரியுமா? நயன்தாராவுக்கு, அதாவது ஒரு அமைச்சர் என்ன பேசிட்டார், முன்னாள் அமைச்சர் என்ன பேசிட்டாரு, சி.வி. சண்முகம் அவர்கள். சரி, ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கிட்டேயும் தான் உங்கள் ஆசையை சொல்லுங்கள், நான் நிறைவேற்றுறேன்னு சொல்கிறாரு. எனக்கு கூட தான் ஆசை இருக்குது, நயன்தாரா வேணும்னு ஆசை இருக்குது. அது நான் சொன்னால் நீங்கள் வந்து நிறைவேற்றிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பொது வழியிலே இவர் பேசின ஒரு விஷயம் வந்து உண்மையிலே கண்டனத்துக்குரியதான். ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தக்கூடாது. லைக் என்னென்னா, இத்தனைக்கும் இன்னொருத்தவங்களோட மனைவி, இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விதத்தில் அவமானப்படுத்தியிருக்கக்கூடாது. ஆனால் இருந்தாலும் அந்த மாணவியை செதைச்சி கொன்னதும் இதுவும் ஒன்றா. அந்த மாணவிக்கு குரல் கொடுக்காத அந்த வார்த்தைகளை எப்படி நான் சொல்கிறேன்னு தெரில. மாணவிக்கும் 2.5 வயசு குழந்தைக்கும் 7.5 வயசு குழந்தைக்கும் குரல் கொடுக்காத புண்ணியவான்கள்லாம், லைக் விஷால் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, சமூக வலைத்தளங்களில் பேசக்கூடிய புரட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, லைக் முந்தானத்து கூட ஜூலி அவர்கள் வீடியோ போட்டிருந்தாங்க. லைக் என்னென்னா, அதே புரட்சி பெண்மணி, ஜல்லிக்கட்டு புரட்சி பெண்மணி என்ன பேசியிருந்தாங்க தெரியுமா? விஜய் சார், நீங்கள் பிஜேபி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, உண்மையான புரட்சிகரமான கட்சி எது தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இந்தளவுக்கு பேசுகிறவங்களுக்கெல்லாம் அந்த 2.5 வயசு குழந்தையோ 7.5 வயசு குழந்தையோ 12ஆம் வகுப்பு பொம்பளை பிள்ளையோ அவங்க வீட்டில் உள்ள மனநிலையை வச்சு பாருங்களேன். கஷ்டப்பட்டு சாப்பாடு கொடுத்து 10 மாதம் சுமந்து வளர்த்து அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி பத்திரமா பொத்தி பள்ளிக்கு அழைச்சி கொண்டு போய் வீட்டுக்கு வசதி இல்லாத ஒரு காரணத்தினால, கழிப்பறை இல்லாத காரணத்தினால வெளில அந்த பொம்பளை பிள்ளை போச்சு, செதைச்சிட்டாங்க. இன்றைக்கி அந்த ஒட்டுமொத்த டாப்பிக்கே இல்லையே, கம்ப்ளீட்டாக நயன்தாராவை நீங்கள் விமர்சிச்சிட்டிங்க. சி.வி. சண்முகத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சி.வி. சண்முகத்தை நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கிறோம். யாரெல்லாம்? ஒட்டுமொத்த சினிமாக்காரங்களும், ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும், ஒட்டுமொத்த ஊடகத்தில் பேசக்கூடிய ஜால்ராக்களும். லைக் எதை வச்சு ஒட்டுமொத்தமாக மறைச்சிட்டாங்கன்னு பாருங்களேன். லைக் என்னென்னா, திமுக தெளிவாக ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்காங்க. லைக் சினிமாக்காரங்களும் கிளியராக இருக்காங்க. மறுபடியும் திமுக தான் வரப்போகிறாங்க. டிவிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அண்ணா திமுக வாய்ப்பே இல்லை, மறுபடியும் திமுக தான் வரப்போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அலைன்ஸ் படி டிவிக்கு தனிச்சு நிற்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்டிஏ அவங்க அண்ணா திமுக, பாமக, என்டிஏ எல்லாரும் சேர்ந்து நிற்கிறதுக்கு, பிஜேபி எல்லாரும் சேர்ந்து நிற்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் திட்டவட்டமாக இதுதான். லைக் வந்து டிவிக்கு தனியாக நிற்கிறாங்க, டிஎம்கே அவங்களோட கூட்டணியோட சேர்ந்து நிற்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே பலமான கூட்டணி இருக்குது. கிட்டத்தட்ட 23 கட்சிகள் சேர்ந்து திமுகவோட நிற்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பலமான கட்சி தான் மறுபடியும் அவங்க தான் வருவாங்க. ஸோ இப்போ நம்ம ஜால்ரா போட்டோன்னு வைங்களேன், இப்போ நம்ம அவங்களுக்கு குரல் கொடுத்தோன்னு வைங்களேன், நாளைக்கு நம்மளுக்கு எதாவது செய்வாங்க, வாய்ப்பு இல்லாத நேரம் நம்மளுக்கு ஏதாவது கொடுப்பாங்க, நம்ம தேவைகளை நிறைவேற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு அற்ப நோக்கத்தில் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. உண்மையை சொல்கிறேன், நான் இப்போ பத்திரிகையாளர் இருக்கேன்னா எனக்கு வந்து வீட்டு மனை கொடுக்குறாங்க, ஒரு அரசு வந்ததுக்கப்புறம் கொடுக்குறாங்கன்னா எனக்கு எதுக்கு வீட்டு மனை? நான் உழைச்சி சாப்பிட்டா எனக்கு நிற்கும். ஒரு அரசு வந்து இலவசமாக எனக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து லஞ்சமா இல்லை மறைமுகமான, அதான் கேட்குறேன், அது வந்து சலுகையா இல்லை வந்து அது என்ன பரிசா இல்லை மறைமுகமான லஞ்சமானு கேட்குறேன். லைக் எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பத்திரிகையாளர்களுக்கும், ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் நாங்கள் வந்தால் போலீஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் வீட்டு மனை இலவசம். நாங்கள் வந்தால் லைக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும். ஏன்னா காரணம் என்ன தெரியுமா?
இந்த இன்வெஸ்டிகேஷன் சொல்லும்போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. கரூர் இன்சிடெண்ட்டில் நேற்று லைக் யாருன்னா அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார். லைக் என்னென்னா கரூரில் கிட்டத்தட்ட 41 உயிர்களை ஒரே நாள் நைட்டு, அதாவது நைட்டு அந்த இன்சிடென்ட் நடக்குது, காலையிலுக்குள்ளே 41 பேரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. எரிக்கிறவங்கள எரிச்சிட்டு லைக் வந்து புதைக்கிறவங்கள புதைச்சிட்டு கம்ப்ளீட்டாக டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அந்த அந்த இன்சிடெண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அந்த +2 படிக்கிற மாணவியோட அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்கடான்னு கேட்டால் வரல. எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வாரம், ஒரு 10 நாள் இருக்குமா? கனிமொழி அவர்கள் பார்க்க போகிறாங்க, ஆதவ அர்ஜுன் அவர்கள் பார்க்க போகிறாங்க, பல முக்கிய நிர்வாகிகள் பார்க்க போகிறாங்க. இத்தனை பேர் பார்க்க போயும், இத்தனை பேர் போய் சந்தித்தோம், இத்தனை பேர் போய் ஆறுதல் கூறியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சான்னு கேட்டால் வரல. ஏன் அவசரம்? எதுக்கு இதை செஞ்சுட்டு 41 பேரை அதில் செத்ததில் அது சதி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்க போய் தான் அவங்க பண்ணியிருக்காங்கிறத பல பேர் நம்புகிறாங்க. ஒரு சதி இல்லைன்னா எதுக்கு 41 பேரோட மரணத்தில் இந்தளவுக்கு இவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணணும், ரிப்போர்ட்டை கொடுக்கணும், எதுக்கு எல்லா பாடியும் ஒரே நாள் நைட்டில் டிஸ்போஸ் பண்ணணுங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழாதா? ஆனால் இந்த பெண்மணியோட உடலை இன்னைக்கு வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணலை, அந்தளவு அவசரம் காட்டலைன்னா இதுதான் கவர்மெண்ட். அந்த ஒட்டுமொத்த இதுதான் கவர்மெண்ட் கிடையாது, இதுதான் திமுகவோட மூளை. இதுதான் கருணாநிதி தனம்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஊழல், பழைய ஊழல் உண்டு. அது என்னென்னா சர்க்கரை ஊழல், சர்க்காரியா கமிஷன். எங்கேயா சர்க்கரைன்னு கேட்டதுக்கு அது எறும்பு திண்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் கோர்ட்டில் பதில் சொன்னார். சரி, சர்க்கரையை தான் எறும்பு திண்டு விட்டது, சர்க்கரையை கொண்டு அந்த கோணிப்பைகள் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் அந்த கோணிப்பைகள் அனைத்தையும் கரையான் திண்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு மூலக்காரர் யார் தெரியுமா? கருணாநிதி, நம்ம புரட்சி தலைவர் கருணாநிதி அவர்கள். அப்போ அந்த கருணாநிதி அவர்களுக்கு ஜால்ரா போடக்கூடிய ஜூலி எப்படி இருப்பாங்க, அந்த கருணாநிதி அவர்களுக்கு ஜால்ரா போடக்கூடிய இந்த சினிமாக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த பயலுங்களெல்லாம் வச்சுட்டு இவனுங்களெல்லாம் கொண்டாடிட்டு நம்ம நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பெல்லாம் என்ன லட்சணத்தில் பேசுகிறோம் தான் எனக்கு தெரில. சத்தியமாக உண்மையிலே இது ஒரு கண்டென்ட்டாக நான் பேசணும்னு நினைக்கல. காலையில் இது இன்றைக்கி காலையில் நான் ரெக்கார்ட் பண்ணணும், சரி ஓகே இதை பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்தேன். காரணம் என்னென்னா, ஒரு மீம் பார்த்தேன், நான் வேணால் அதை போடுறேன். நயன்தாராவை பேசுகிற நீங்கள் எல்லாரும் புரட்சிகரமாக நயன்தாராவை கேலி பண்ணிட்டாங்க, நயன்தாராவை கேலி பண்ணிட்டாங்க, ரஜினியை கேலி பண்ணிட்டாங்கன்னு பேசுகிற நீங்கள், ரஜினியை ஒரு காலத்தில் ஒரு கட்சி வச்சு செஞ்சாங்க. வந்தேரிப்பாய் ஒட்டுமொத்த பிஞ்சு செருப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்கம்மா, இந்த ரஜினி பாய வருவான், எல்லா தாய்மார்களும் இந்த ரஜினியை செருப்பால் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வச்சு செஞ்சாங்க. யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு கமெண்டில் பதிவிடுங்க. பெண்களை அந்தளவு இழிப்படுத்தின கட்சிகள்லேயும் இந்த ஒரு கட்சி, அவங்க கட்சியிலே பிரேமலதான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, விஜயகாந்த் அவருடைய மனைவி, இந்த எலிப்பல்லு மாதிரி இருக்கா இவ வரட்டுண்டி, அந்த வார்த்தையை நான் சொல்லலை, அந்தளவுக்கு கொச்சையாக பேசினவங்க தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள். அவங்கள ரிமாண்ட் பண்ணாங்க, ஸ்டில் இன்றைக்கும் வெளில தான் இருக்காங்க. லைக் கைது பண்ணி 2 ஆண்டு சிறை கொடுத்தாங்க, யாருன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு. ஆனால் இன்றைக்கும் வெளில தான் இருக்கார். அந்த தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க சென்னையோட நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு அவங்க சைட்லேயும் செல்வாக்குகள் இருக்குது. அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கங்கிறதுக்காக, ஜெயிக்கிற குதிரைக்கு மேலே நம்ம பந்தய கட்டலாங்கிறதுக்காக மீடியாக்காரங்களும் இந்த மாதிரிப்பட்ட ஊடகவியலாளர்களும் எதை பற்றியும் பேசாமல், பாதிக்கப்பட்டவங்களுக்கு சைடில் பேசாமல் அவங்களே ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், மறுபடியும் திமுக வர போகிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில். மக்கள் தயவு செஞ்சு உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கையில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குகள் தான் +2 மாணவி பக்கம் நிற்கிறதா, இல்லை நயன்தாரா பக்கம் நிற்கிறதா, இல்லை ரஜினி பக்கம் நிற்கிறதா, பாதிக்கப்பட்ட மக்கள் சைடு நிற்கிறதாங்கிறது உங்களோட ஒரே டிசிஷன் தான். நல்ல ஒரு முடிவாக எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.